Just a minute. Okay, so this class we are going to discuss about evolution. Okay, so in the evolution, these are the list of the topics: origin of life, evolution of life forms, and evidences for evolution, and what is adaptive radiation, biological evolution, and mechanism of evolution. So these are the list of the topics, and we are going to discuss today. Okay, right, and the rest of the topics நம்ம பார்க்கலாம். Now let me talk about the first topic, origin of replication. I mean origin of life actually. இது நம்ம பார்க்கலாம். So when we look at stars on a clear night sky, we are in a way looking back in time. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி இந்த இடத்துல நம்ம அதை பத்தி நம்ம வந்து ரிசர்ச்சஸ் ஆர் கோயிங் ஆன் அளவுக்கு அது நம்மளுடைய நாலேஜை மீறின ஒரு கண்டென்ட். ஸோ நம்ம அதை பத்தி நிறைய பேச முடியாது. பட் இந்த இடத்துல ஒரு சில தியரிஸ் வந்து நம்ம முன் வச்சிருக்கோம். எப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஜென்ரலா வந்து எர்த் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்ற பத்தி நிறைய தியரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த லெசன்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. ஆரிஜின் ஆஃப் லைஃப் இஸ் கன்சிடர்ட் a unique event in the history of universe. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆனதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு தியரியை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த தியரி தான் பிக் பேங். ஸோ த தியரி பிக் பேங், இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு த யூனிவர்ஸ் இஸ் ஆரிஜினேட். ஓகே, ஸோ அப்போ பிக் பேங் தியரி விச் எக்ஸ்பிளைன் about how origin of universe is takes place. Okay, not earth formation. It's talked about how universe is formed. Okay, so universe is very old, almost 20 billion years. So in the 20 billion years older நம்ம வந்து யூனிவர்ஸ் இருக்குன்னா, அப்போ பிக் பேங் அப்படின்றது 20 billion இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததை நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் என்ன பண்ணும், நிறைய டெம்பரேச்சரை கிரியேட் பண்ணும். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆனது எல்லாமே ஆஃப்டர் சம் டைம் ஓகே எல்லாமே கண்டென்ஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய யூனிவர்ஸ்ல வந்து நிறைய கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ கேலக்சிஸ் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்க்குறோம். They contain stars and clouds of gas and dust. So இதெல்லாம் சேர்ந்து தான் galaxies. So first of all universe அப்படின்றது வந்து இந்த இடத்துல it consists galaxies, and galaxies contain stars and clouds of gas and dust. Considering the size of universe, earth is indeed a speck தான். ஸோ நம்ம வந்து அது அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம அது ஒரு லிமிட்குள்ள நம்ம இது பண்ணவே முடியாது யூனிவர்ஸ் அப்படின்றது. ஸோ அப்படி இந்த பிக் பேங் அப்படின்ற இந்த தியரி தான் எப்படி யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு தியரி. சரி, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 4 லைன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஹவு மெனி பில்லியன் இயர்ஸ் பேக் த யூனிவர்ஸ் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட், பிக் பேங் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் டு அஸ் the origin of universe, how origin of universe is takes place. Okay, it talks of singular huge explosion unimaginable in physical term. நம்ம சொல்ல முடியாது இவ்வளவு தான் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான். ஸோ the universe expanded and hence the temperature came down. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் சம் டைம் டெம்பரேச்சர்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சது. அண்ட் அட் த டைம் okay in atmosphere
ஓகே ஆர் கேலக்சிஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்னென்ன கேஸஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஓகே, ஸோ இது வந்து அதுக்கப்புறம் தான் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோலார் சிஸ்டம் அப்படின்றது நிறைய கேலக்சிஸ் இருக்கு. அதுல ஒரு கேலக்சி தான் மில்கி வே கேலக்சி, வேர் த எர்த் as a part of galaxy, மில்கி வே கேலக்சி இல்லையா. ஸோ இங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா மில்கி வே கேலக்சி வேர் எர்த் இஸ். ஓகே, நவ் சரி, இப்போ அடுத்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க? எர்த் was supposed to have been formed about 4.5 billion years back. Okay, இது கொஸ்டினா கேட்பாங்க. How many years back the earth was formed அப்படின்னு. And there was no atmosphere on early earth. Okay, and water vapor, methane, carbon dioxide, ammonia, these are released from molten mass covered the surface. Initially எந்த அட்மாஸ்பியருமே கிடையாது. எர்த்தினுடைய இயர்லியர் ஃபார்ம்ல வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியான்றது வந்து they are released from molten mass. இந்த molten massன்றது என்னன்னா பேசிக்கா இந்த molten masses வந்து நம்ம பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய அந்த மேக்மா. ஓகே, ஸோ மேக்மா அது அப்படியே கீழே வந்து படியும் போது நம்ம அதை லாவான்னு சொல்லுவோம். ஓகே, வால்கனோ எரப்ஷன் அப்போ வெளியே வரக்கூடிய அந்த கண்டென்ட் தான் நம்ம மேக்மா. அது சாலிடிஃபை அதுக்கப்புறம் அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாவா. ரைட், லாவா ஃபர்தரா இதாகும்போது தான் ராக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். சரி, the UV rays from the sun broke up water into hydrogen and oxygen, and the lighter H2 was escaped actually. அப்போ நீங்க இனிஷியலா யோசிச்சு பாருங்க, இந்த கண்டென்ட் அட்மாஸ்பியர்ல பெருசா எதுவும் கிடையாது. அந்த நேரத்துல வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே மோல்டன் மாஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த கேசஸ்லாம் இருக்கும்போது ஜஸ்ட் அசியூம். ஸோ நமக்கு தெரியும் சோர்ஸ் ஆஃப் சன்லைட் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி, அந்த இடத்துல நிறைய யூவி ரேஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. நிறைய யூவி ரேடியேஷன் வரும்போது these UV radiations, okay, this is important. The UV radiation which broke up water into hydrogen and oxygen. See, இந்த லெசனை நீங்க ஒரு ஒரு வேகான லெசன் அப்படின்னு வச்சீங்கன்னா தப்பு. ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ், ஏகப்பட்ட ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நிறைய லைனை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நான் ஒரு லைன் விடாம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஒரு லைன்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப கவனமா இருங்க, சரியா? எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரைட், ஸோ இப்போ அந்த யூவி ரேடியேஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வாட்டரை வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரேக் பண்ணுது. ஸோ எப்போ வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து பிரேக் ஆகுதோ கண்டிப்பாக அதில் ஹைட்ரஜன் அப்படின்றது ரொம்ப வெயிட்லெஸ், ஸோ இட் இஸ் எஸ்கேப். இப்போ ஆக்சிஜன் வந்து அப்படியே இருக்கும் இல்லையா. இந்த ஆக்சிஜன் இட் இஸ் கம்பைன்டு வித் அம்மோனியா அண்ட் மீத்தேன். ஓகே, it is combined with ammonia and methane to form water. So எல்லா ஆர்கானிசமுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாமே they are originated from water. ஓகே, ஸோ எர்த்தில் இனிஷியலாக இருந்த வாட்டர் பாடிஸ்ல இருந்து எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? சரி, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து டு ஃபார்ம் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கான சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ammonia and methane. The ozone layer was formed actually. அதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுது? ஓசோன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. As it is cooled, the water vapor, இப்போ மேலே போன அந்த எவாபரேஷன் மூலமா வெளியே மேலே போன வாட்டர் வேப்பர் it is fall as a rain. ஓகே, கீழே வரும்போது மழையா பொழியுது. So wherever there is a rainfall, okay, என்ன ஆகுதுன்னா wherever there is a depressions, okay, they form oceans. இப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் எப்படி நடக்குது பாருங்க எர்த்ல. when the 4.5 billion years back nothing on the earth surface, okay, and ஸ்லோவா கிராஜுவலா நிறைய மோல்டன் மாக்மா படியும் போது அது ராக்ஸா மாறுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த டிப்ரெஷன்ஸ்ல ரெயின்ஃபால் ஆகும்போது அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாமே ஃபுல் ஆகுது. அதுதான் நம்ம ஓஷியன்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
Okay, so this is the story how Earth has huge water bodies. Okay, now let me talk about some more points regarding the evolution of Earth. ஸோ இப்போ வந்து சோஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வெறும் பிசிக்கல் ஃபார்ம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பயாலஜிக்கல் ஃபார்ம் எதுவுமே ஃபார்ம் ஆனதா நம்ம இதுவரை எதுவும் பார்த்ததே இல்லை இல்லையா? ஸோ இங்க கவனிங்க, லைஃப் அப்பியர்ட் 500 million years after the formation of Earth, which is almost about 4 billion years back, because we saw that 4.5 million years back Earth was formed. Then after that 500 million years only the life is arisen from the Earth. அப்போ கிட்டத்தட்ட how many years back ன்னு சொல்லும்போது 4 billion years back the Earth was formed. Okay, so அந்த எர்த்ல வந்து லைஃப் ஃபார்ம் ஆனது அப்படின்றது ஜஸ்ட் 400 பில்லியன் இயர்ஸ் பேக். பட் எர்த் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நமக்கு கொஸ்டினாக வரலாம். இப்போ உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே கொஸ்டின். ஸோ இங்கேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கணும். ஓகே ரைட். ஸோ இதுவரை நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஏதாவது டவுட் இருக்கா? No sir. No sir. No sir. குட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இப்போ ஹவு லைஃப் இஸ் எவால்வ் ஃப்ரம் திஸ் எர்த் அதை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையும் எர்த் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சு, இயர்லேயர் அட்மாஸ்பியர்ல என்னென்ன கேஸஸ் இருந்தது, எப்படி ரெயின்ஃபால் ஆச்சு, இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். எப்படி வாட்டர் பாடிஸ் எர்த் மேலே ஃபார்ம் ஆச்சுன்னு தான் பார்த்தோம். But now we are going to discuss how exactly the life is formed. What are the theories comes under this topic and how the scientists explain origination of life. Okay, now let me talk about one important theory which is also called panspermia. Okay, so this is panspermia is still a favorite idea for some astronauts. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா இந்த தாட்டை வந்து முன் வச்சவங்க யார் அப்படின்னா Greek thinkers. Okay, so Greeks, so they thought unit of life, they are the basis. So spores actually நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். Spores were transferred to different planets including Earth, panspermia. Okay, நம்ம அதுதான் சொல்றோம். இந்த இடத்துல அந்த ஸ்போர்ஸ்ல இருந்து தான் லைஃப் ஃபார்ம் ஆனதா நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். For a long time it was also believed that life came out of decaying and rotting matter like straw, mud, etc. So இந்த மாதிரி அதாவது நான் லிவிங் காம்போனன்ட்ஸ், ஏபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் லிவிங் காம்போனன்ட்ஸ்ல இருந்து ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த தியரியை நம்ம என்ன சொல்றோம்னா தியரி ஆஃப் ஸ்பான்டானியஸ் ஜெனரேஷன் சொல்றோம். தியரி ஆஃப் ஸ்பான்டானியஸ் ஜெனரேஷன். ஓகே, okay, so this is very very important. So far we discussed two theories. One is panspermia. It is a background of Greek thinkers. So அவங்க தான் சொல்றாங்க spores are the unit of life. Okay, every spores, okay, they are originated different planets and they came to Earth, and every spore gives rise to a new organism. Okay, likewise இதே மாதிரி வந்து பார்க்கும்போது நமக்கு இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா நான் லிவிங் கண்டென்ட், ஸ்ட்ரா, மட்ல இருந்து சில ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆனதா சொல்றாங்க. That is the theory of spontaneous generation. Okay, right. Okay, அடுத்து பாருங்க, லூயிஸ் பாஸ்டர், okay, by careful experimentation demonstrated that life comes only from pre-existing life. இவர் ஒரு படி போயிட்டு லைஃப் இப்போ வருதுன்னா கண்டிப்பா அது ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், ஐ மீன் ஆல்ரெடி ஃபார்ம் ஆன ஆர்கானிசம்ஸ்ல இருந்தா நியூ லைஃப் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. From pre-existing life, we showed that in pre-sterilized flask life
did not come from killed yeast. Okay, while in another flask open to air, new living organism arose from killed yeast. So they are from killed yeast. Okay, so அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஃபிளாஸ்க்குள்ள ஓகே அந்த killed yeast வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாரு ஃபர்ஸ்ட். அப்போ there is no exposure to the atmosphere, right? So there is nothing formed from there. But after some time he closed the flask with the killed yeast and அந்த க்ளோஸ் பண்ணும்போது எதுவுமே வரல. இப்போ அதை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. Now there is a exposure to the environment. Now he observed carefully and he found that there are some organisms arose from yeast, killed yeast. Okay, and that's why he proposed that life is originated from pre-existing organisms. ஏற்கனவே உருவான உயிரினங்கள் இருந்து தான் நியூ லைஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னவர் தான் லூயிஸ் பாஸ்டர். ஓகே, இஸ் இட் கிளியர்? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகே, Excuse me, sir. எஸ். Sir, அப்ப இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் எதுல இருந்து சார் வந்திருக்கும்? அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா இவருடைய தியரியில ஏபயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றது வந்து பயோஜெனிசிஸா மாத்துறது. ஆனா இது யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா நீங்க கேட்ட கொஸ்டின் அன்னைக்கும் கேட்டாங்க, அந்த லைஃப் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இட் இஸ் அன்ஆன்சரபிள். நமக்கு தெரியாது. வி கேனாட் டிட்டர்மைன் பிகாஸ் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் million years back. There is a human, there is no traces. Okay, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அந்த தியரிஸ் எல்லாமே ஒரு அசம்ஷன் தானே தவிர there is no evidence. ஓகே, ஒரு இப்படி இருந்திருக்கலாம்னு ஒரு அசம்ஷன், அவ்வளவுதான். ஓகே சார். Now let me talk about another very interesting experiment. Okay, and that is also acceptable by majority of scientists at the time of evolution. Okay, so இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா Oparin of Russia, Haldane from England. Okay, these two scientists, Oparin and Haldane, they proposed that the first form of life could have come from pre-existing non-living organic molecules. Okay, so it could have come from pre-existing non-living organic molecules, and that formation of life was preceded by chemical evolution. So இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க கவனிங்க, they form from pre-existing non-living organic molecules like RNA and protein. From RNA and protein they aggregate together and they give rise to a cell, and cellular level organization is carried, and then multicellular organisms. Okay, that formation of life was preceded by chemical evolution. Maybe this has happened due to chemical evolution. So because every constituent of earth, okay, for example, many minerals are present in human body, even other organisms too. So these organisms are consist many inorganic constants like sulfur, phosphate, nitrogen, okay, hydrogen. இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்டால ஃபார்ம் ஆனதால there is a assumption maybe these are formed from organisms are formed from these elements. Okay, அதான் சொல்லியிருப்பாங்க, formation of diverse organic molecules from inorganic constituents. அதான் சொல்லியிருப்பாங்க. And that formation of life was preceded by chemical evolution and formation of diverse organic molecule from inorganic constant.
Hello? Students, am I audible? Yes, sir. Yes, sir. Yes, sir. Oh, okay, okay. Mute பண்ணிட்டு இருக்கேன். Okay. So இப்போ ஹால்டேன் அண்ட் ஒபேரனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னு புரியுதா? Life is originated from pre-existing non-living organic molecules. Okay. And that formation of life was preceded by chemical elements. Okay. அப்ப என்ன சொல்ல வராங்க? Diverse organic molecule from inorganic constituent அப்படின்றார். ஓகே, ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் கான்ஸ்டன்ட்ல தான் இந்த ஆர்கானிக் மாலிகுல் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஆர்கானிக் மாலிகுல்லாம் என்ன சேர்ந்து தான் நியூ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம்னு சொல்றோம். ஓகே, த கண்டிஷன் ஆன் எர்த் வேற ஹை டெம்பரேச்சர் and reducing at okay NH3 etc இதெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு சயின்டிஸ்ட் 1953ல S.L. Miller, an American scientist, created a similar condition in a laboratory scale. இதே மாதிரி அதாவது இயர்லியர் அட்மாஸ்பியர்ல அதே கண்டிஷன்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாரு. அந்த இயர்லியர் கண்டிஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு கொஸ்டினா வரலாம். ஓகே, இதெல்லாம் அந்த இயர்லியர் கண்டிஷன்ஸ் கொஸ்டின் கேட்கும். ஓகே, அது கவனிங்க. He created a electric discharge in a closed flask containing CH4, H2, NH3 and water vapor at 800 degrees Celsius. And he observed formation of amino acid in similar experiments. Others observed formation of sugars, nitrogen bases, pigments and fats. So your பார்த்தது என்னன்னா, there is a amino acid formation from the flask and he found that of course இந்த கண்டிஷன்ல இந்த மாலிகுல்ஸ்ல இருந்து தான் வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அனலைசிஸ் ஆஃப் மெட்டியோரைட்ன்றது நம்ம ஒரு விண்கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ சிமிலர் காம்பவுண்ட்ஸ் இண்டிகேட்டிங் தட் சிமிலர் ப்ராசஸஸ் ஆர் அக்கரிங் எல்ஸ்வேர் இன் ஸ்பேஸ். ஸோ நம்ம இடத்துல இருந்த மாதிரி அதுலயும் இருந்ததால மேபி இதெல்லாமே எல்லாம் நடந்திருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். இஸ் இட் கிளியர்? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. Yes, sir. As per the S.L. Miller, life is originated from pre-existing organic compounds. Okay. Okay. Now, இதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. And we have no idea about how the first self-replicating metabolic capsules of life arose. We don't know எப்படி அது தானா ரெப்ளிகேட் ஆகக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியாது. பட் இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இது கொஸ்டினா பார்க்கலாம். The first non-cellular form of life could have originated originated 3 billion years back. இது கொஸ்டினா கேட்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த நியூ லைஃப் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நான் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் could have originated 3 billion years back. இது கொஸ்டினா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் லிவிங் கண்டென்ட் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா 3 billion years back. And they would have been giant molecules like RNA and proteins, okay, and polysaccharide, etc. And these capsules reproduce their molecules. Perhaps we know இப்போ proteins வந்து தவிர RNA எல்லாம் replicate பண்ணும். Okay, right. அப்போ இப்படி பார்க்கும்போது first cellular form of life did not possibly originate till about 2000 million years ago. Okay, so இது கொஸ்டினா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் cellular form of life did not possibly originate till about 2000 million years ago. Okay,
ஸோ தீஸ் வேர் ப்ராபப்ளி சிங்கிள் செல்ஸ். ஸோ அப்போ தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ரைட், இது எல்லாமே தியரிஸ் தான். ஸோ இந்த தியரிஸ் வந்து அசம்ஷன் பேஸ்ல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லுவாங்களே தவிர there is no proper evidences. Clear? Yes, sir. Yes, sir. Good. Okay, right. Next பார்த்துடலாமா? Sir. Yes, sir. ஓகே, ஸோ நான் Yes, இப்போ sir. நடத்தினேன் இல்லையா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஃப்ரம் தி பிகினிங். ஸோ எனக்கு இந்த ஒன் என்டையர் அந்த பேஜ் ஓகே, அண்ட் தென் அந்த ஒவ்வொரு தியரி, அந்த தியரிஸை கொடுத்தது யாரு, ஓகே. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப கிளியராக நீங்கள் சொல்லணும். ஸோ நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, பட் எனக்கு கரெக்டாக சொல்லி ஆகணும். ஓகே, ஸோ ஒரு 5 minutes 10 minutes எடுத்துக்கோங்க. ரேண்டமாக நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லணும். ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இதை பார்த்துக்கிட்டு வேறு எதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் பாட்டுக்கு நடத்திக்கிட்டே போயிட்டு இருந்தேன்னா நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருப்பீங்க. பட் இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போகலாம். சரியா? Okay, sir. Yes, sir. ஓகே, குட், டூ இட். எல்லாரும் கிளாஸ் அப்போ பயாலஜி புக் வச்சுக்கோங்க. சரியா? Yes, sir. 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 எஸ். Sir, என்கிட்ட புக் இல்ல. ஓகே, நான் இது டிஸ்ப்ளே பண்ணுறேன், படிங்க. Thank you, sir. Sir. எஸ். Sir, biopoiesis-னா என்ன sir? என்னங்க? Biopoiesis. எஸ், த இயர்லியர் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ். Okay, sir. நல்லா பார்த்து வச்சுக்கோ. பார்த்து கீழே வை, எதை இது கீழே வை. இப்போ நேராக அது நல்லா நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணு. எடு, நல்லா எடு, தூக்கு. நல்லா இழு, நல்லா இழு. இழு, நல்லா இழு.
சார் லெஃப்ட் சைடு தெரியல சார். சார் ஓகே. தெரியுதாம்மா? தெரியுது சார். ஓகே, அடுத்து போயிடலாம்ப்பா. டைம் ஆகுது. Yes, sir. Yes sir. Yes sir. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதுலேருந்து பேசிக் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, எந்த லைனையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ணியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஏ தியரி. இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எர்த் வந்து 4000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் நிறைய பேருக்கு வந்து எப்படி வந்து எர்த்தில் இருந்த லைஃப் ஃபார்ம் ஆச்சு, அதில் இனிஷியலாக எப்படி லைஃப் வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தப்போ நிறைய பேர் அவங்கவுங்க ஒரு எக்ஸ்பிடேஷன் பண்ணாங்க. அதாவது ஓஏஜ் போனாங்க, நிறைய இடத்துக்கு போய் ரிசர்ச் ஒர்க் பண்ணாங்க. அப்படி ஒருத்தருடைய ஒர்க்கை பற்றி தான் நம்ம இப்போ இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ அவர் தான் வந்து சார்லஸ் டார்வின். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் தியரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சயின்ஸ். ஓகே, ஸோ சார்லஸ் டார்வின் concluded that existing living forms share similarities to varying degrees, and not only among themselves but also with the life forms that existed million years ago. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ், நிறைய ஆர்கானிசம்ஸ் ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகி பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆர்கானிசம்ஸோட சில சிமிலாரிட்டிஸோட இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் சிஓஹெச் போன அந்த ஷிப் பேர் இங்கே கொடுத்துருப்பாங்க, HMS பீகல். ஓகே, ஸோ இவர் கேலபகஸ் ஐலாண்ட் அப்படின்ற இடத்துக்கு தான் போய் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. அங்கே தான் நிறைய விஷயத்த போய் இவர் பண்ணியிருப்பார். ஓகே, மெனி சச் லைஃப் ஃபார்ம்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட் எனிமோர். பட் அது வந்து மறுபடியும் ஃபார்ம் ஆக போகிறதில்ல, அது ஆல்ரெடி இருந்து இறந்து போயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ இந்த விஷயத்தை தான் இவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பட் இதுக்கப்புறம் இவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பெடிஷனுடைய எண்டில் அவர் நிறைய தியரிட்டிக்கல் விஷயத்த சொல்லியிருப்பாரு. அப்படி என்னென்ன சொன்னாருன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகே கவனிங்க. Years gone by, just new forms of life arose at different periods of history of Earth. Okay, it has been gradual evolution of life forms. Any population has built in variation in characteristics. Those characteristics which enable some to survive better in natural conditions, okay, and would outbreed others that are less endowed to survive under such natural conditions. அதாவது ஒரு சிம்பிளா சொல்றது என்னன்னா, ஒரு ஆர்கானிசம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருந்தாலும் அது ஸ்டில் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த கண்டிஷன்ஸை ப்ராப்பரா அடாப்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்றாரு. ஓகே, சரி. அப்படி அடாப்ட் பண்ணி இருக்கும்போது இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ throughout the evolution, okay, throughout the evolution the life form அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஒரு லைஃப் ஃபார்ம் இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமா அவர் ஒரு ஃபிட்னஸை பத்தி பேசுறாரு. தட் இஸ் ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ். ஸோ அஃப்கோர்ஸ் வித்தவுட் ரீப்ரொடக்ஷன் the organism cannot flourish in the planet Earth, right? அப்போ அது கண்டினியூவா அதனுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அண்ட் there is a ரீப்ரொடக்ஷன். அப்போ எந்த ஆர்கானிசம்ஸ்க்கு அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் அதிகமா இருக்கோ, ஓகே, they will exist continuously, right? சரி, அப்போ இந்த ஃபிட்னஸ் அப்படின்றது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அல்டிமேட்லி அண்ட் ஒன்லி
to reproductive fitness. Hence, those who are better fit in an environment leave more progeny than others. இப்போ ஒரு ஆர்கானிசம் இந்த என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸை யாரு ரொம்ப அதிகமா வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுடைய நம்பர்ஸ் என்ன ஆகும், கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி. He called it natural selection. அதுதான் அவர் நேச்சுரல் செலெக்ஷன் சொல்றாரு. ஸோ the nature will select what is the organism and what are all the organism going to exist in one particular area. Okay, ஸோ அந்த ஏரியால ஒரு ஆர்கானிசம் அப்படின்றது கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் ஆகணும், அது கண்டினியூஸா டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய அடாப்டேஷன்ஸ் அதை அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகே, சரி. அப்ப இந்த இடத்துல டார்வின் பத்தி சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸை பத்தி பேசுறாரு. ஓகே, ரைட். இதே மாதிரியான ரிசர்ச் ஒர்க் அப்படின்றது இந்த இடத்துல கவனி, ஒரு நிமிஷம். ஓகே, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்து வந்து ஆல்ஃபர்ட் வேலஸ், another scientist name. Okay, he was the scientist. Okay, இவரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ஃபர்ட் வேலஸ். he was naturalist who worked in Malay archipelago. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டார்வின் பத்தி படிச்சோம். அவர் வந்து கேலபகோஸ் ஐலாண்ட்ல போயிட்டு ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருப்பார். ஓகே, பட் இப்போ இவர் வந்து ஆல்ஃபர்ட் வேலஸ் அப்படின்ற ஒரு மலாய் ஆர்ச்சிபெலகோல போயிட்டு ஒர்க் பண்றாங்க. மலாய் ஆர்ச்சிபெலகோ அப்படின்றது, ஆர்ச்சிபெலகோ மீன்ஸ் a group of island. Okay, Malay archipelagoன்றது group of island had also come to similar conclusions around the same time. அவரும் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, in due course of time apparently new type of organisms are recognizable. அப்போ கண்டிப்பா ஒரு ஆர்கானிசம் இருந்து இன்னொரு ஆர்கானிசம் என்ன ஆயிட்டு இருக்கும், அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இடையில சிமிலாரிட்டிஸ் இருக்கும், டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்கும்னு சொல்றேன். ஓகே, all the existing life forms share similarities and share common ancestors. However, these ancestors were present at different periods in the history of Earth. Okay, the geological history of Earth closely correlates with the biological history of Earth. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அப்படியே கட் காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டினா கொடுப்பாங்க, அதனால இது கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜியாலஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் எர்த் closely correlates with the biological history of Earth. ஓகே, இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்டை? Yes, sir. Yes, sir. ஓகே, குட். ஸோ இதுவரை நம்ம இந்த பேராகிராஃபில் ஒரு 2 சயின்டிஸ்டனுடைய பேர், அவங்க எங்கே போய் ரிசர்ச் ஒர்க் பண்ணாங்க, அவங்களுடைய ஐடியாஸ், ஸோ அவங்க எப்படி வந்து இந்த இடத்துல எந்த கான்செப்டை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். Okay, next, what are the evidences for evolution? Okay, so இதை நம்ம பார்க்கலாம். சரி, இதுவரை நம்ம பார்த்தது எவல்யூஷன் எப்படி நடக்கும், அப்படி நடக்கும்னு எல்லாரும் சொன்னதை கேட்டோம். பட் எக்ஸாக்டா அதுக்கான எவிடன்சஸ் என்ன, ஸோ எந்த எவிடன்ஸ் வந்து ப்ராப்பரா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, எதுதான் எவிடன்ஸா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, fossils are very very important remains of odd parts of the life forms. Maybe rocks ல இருக்கலாம்,
அதாவது அந்த ராக்ஸ்ல வந்து செடிமெண்ட்ஸ் வந்து சேர்ந்து அது வந்து ஃபாசில்ஸா ஃபார்ம் ஆகும். நம்ம நிறைய ஃபாசில்ஸை பத்தி பேசுவோம். ஓகே, during the long history of earth, different aged rock sediment contains fossils of different forms who probably died during the formation of a particular sediment. ஸோ இப்போ எர்த்ல வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து வாழ்ந்து இறந்து போயிருக்கும் இல்லையா? அப்படி இறக்கும்போது when they died, their bodies buried in the soil or the rocks which are there. So it is followed by many sedimentation takes place. அப்புறம் ஒவ்வொரு தடவை செடிமெண்டேஷன்ஸ் அப்படின்றது சேர என்ன ஆகும், கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு நியூ ஒரு இதுவா ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஆஃப்டர் சம்டைம்ஸ் அந்த ராக்ஸ் எல்லாமே டீக்ரேட் ஆகும்போது we can see that deposition. ஸோ அதை நம்ம ஃபாசில்ஸ் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபாசில்ஸ் ஆர் வெரி குட் எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன். இப்படித்தான் எவல்யூஷன் நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம். ஓகே, ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. No, sir. ஓகே. No, sir. ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல அடுத்த எவிடன்சஸ் நம்ம எது பார்க்க போறோம்னா கம்பேரிட்டிவ் அனாட்டமி. ஓகே, கம்பேரிட்டிவ் anatomy and morphology shows similarities and differences among organisms of today and those that existed years ago. Okay, such similarities can be interpreted to understand whether the common ancestor were shared or not. சரி, இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண போறோம். ஒரு காலத்துல இருந்த ஆர்கானிசம்ஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கா, அந்த ஆர்கன்ஸ் ஆல்ரெடி இருந்த ஆர்கானிசம்ஸ்ல இருந்துச்சா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி வேணும் இல்லையா? அதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். ஓகே, such similarities can be interpreted to understand whether common ancestors were shared or not. For example, whales, bats, cheetah and humans. In the organisms bones, pattern of bones for forelimbs. ஃபார்லிம்ஸ்னா இந்த ஃபோர்லிம்ஸ்னா நம்ம முன்னங்கைகள் சொல்லுவோம் இல்லையா? ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா கைகள். ஓகே, ஸோ ஹேண்ட்ஸ், மேமல்ஸ்னுடைய ஹேண்ட்ஸ், சீட்டா, பேட், வேல்ஸ், இதனுடைய போன் பேட்டர்னை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் அப்படின்னா இதனுடைய அனாட்டமிக்கல் ஃபீச்சர் சிமிலர் இருக்கும். மார்ஃபாலஜிக்கலா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கலாம், பட் அனாட்டமிக்கல் போன் பேட்டர்ன் அப்படின்றது சிமிலரா இருக்கும். ஓகே, அது மட்டும் இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அப்படின்றது நம்ம இங்க என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ எதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹியூமரஸ் இதில் பாருங்க, அதாவது இந்த போன் பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஆக்சுவலி இது வந்து இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் மினிட், புக் லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் உடைய ஃபார்லிம்ஸ். மேன், சீட்டா, வேல், பேட். ஓகே, ஸோ இதுல நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களால ஃபிகர் அவுட் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல மேன், சீட்டா, வேல், பேட்ல ஒரு ரீஜன். ஓகே, ஸோ இந்த ரீஜன் போன் இருக்குல்ல, ஸோ அதாவது லுக் அட் திஸ் ஒன், இந்த செக்மெண்ட். ஓகே, இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரீஜனுக்கு வந்து ஹியூமரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துலயுமே இருக்கு பாருங்க, இங்கேயும் ஹியூமரஸ் இருக்கு, இங்கேயும் இருக்கு, ரைட். அண்ட் தென் இந்த பார்ட் வந்து ரேடியஸ் அல்னான்னு சொல்லுவாங்க, அது இங்கேயும் இருக்கு. ஸோ இதுலயும் இருக்கு, இதுல இருக்கு. சரி, அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறலாம், பட் இங்க வந்து ஜினோடைபிக்லி வந்து இந்த உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா
அந்த அனாட்டமிக்கல் பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கிறத பார்க்குறோம் போன் பேட்டர்ன். அதே மாதிரி கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ், பலஞ்சஸ் இது எல்லாமே அப்படியே சிமிலரா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கரெக்ட்? புரியுதா? Yes, sir. ஸோ இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஹியூமனுடைய ஹேண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், we are doing many activities by hands. அண்ட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சீத்தாவுக்கு வந்து 4 limbs வந்து ஓடுறதுக்கு யூஸ் ஆகும். கரெக்ட்? அடுத்து வந்து வேல்ஸ்க்கு வந்து 4 அதனுடைய விங்ஸ் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பேட்ஸ்னுடைய 4 limbs வந்து மேபி அது ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே மேமல்ஸ் தான், பட் அதனுடைய போன் பேட்டர்ன் அப்படின்றது மாறுது. ஸோ எப்படி மாறுதுன்றதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்கு. இதுக்கு தான் நம்ம ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ், ஓகே, ஹோமோலாகஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோமோலாகஸ் இண்டிகேட்ஸ் common ancestry. Other examples are vertebrate, hearts or brains. Okay, இந்த ஹோமோலஜி அப்படின்றது எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா வெர்டிபிரேட்னுடைய ஹார்ட் ஆர் பிரெயின்ஸ். அண்ட் அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல வந்து thorns and tendrils of bougainvillea and cucurbita. So they present homology. Okay, homology is based on divergent evolution, whereas analogy refers to a situation exactly opposite. Okay, அனலாக் இப்போ ஹோமோலாகின்றது போன் பேட்டர்ன் சிமிலராக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் வேறு தான் இருக்கும் இல்லையா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எல்லா ஆர்கானிசமும் தே ஹாவ் தேர் டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அனதர் ஆர்கன் வந்து அனலாகஸ் ஆர்கன்ஸ். இந்த அனலாகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஃப்ரெண்ட்னு அர்த்தம், வேரியஸ்ன்னு அர்த்தம், வேறன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ், these I mean the structures, இங்க விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒண்ணுதான், ஃப்ளைங். ஸோ they use this wings for flying. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஏன்னா ஒரு பேர்ட்னுடைய விங்ஸும் இன்செக்ட்னுடைய விங்ஸும் ரெண்டுமே ஃப்ளை பண்ணுறதுக்கு தான், பட் போன் பேட்டர்ன் அப்படி இருக்காதுல்ல, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. எஸ், புரியுதா நான் சொல்றது? Yes, sir. ரைட். ரைட், இப்போ அந்த மாதிரியான ஆர்கன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹோமோலகஸ் ஆர்கன்ஸால வரக்கூடிய எவல்யூஷனை நம்ம கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லுவோம். இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பாருங்க. ஓகே, இது வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன், இது வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். இங்க பாருங்க, இது வந்து கன்வர்ஜென்ட். தெரியுதா? ரைட், சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. No, sir. சரி, ஓகே, ரைட். இது வந்து இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனலாகி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆஃப் தி ஆக்டோபஸ் அண்ட் மேமல்ஸ். ஏன்னா மேமல்ஸ்னுடைய ஐஸ், ஆக்டோபஸ்னுடைய ஐஸ் வந்து ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபங்க்ஷனல் ஒன்று தான் பார்க்குறது. ஓகே, அதே மாதிரி ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயின் அண்ட் டால்ஃபின்ஸ். ஸோ ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ்ன்றது, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு ஸ்விம், பட் ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். Okay, in the same line of argument, similarities in proteins and genes performing a given function among diverse organisms and give clues to common ancestry. So இதெல்லாம் நம்ம ஆர்கானிசம்ஸ் எவால்வ் ஆனதை பற்றி பேசியிருப்பாங்க, பட் இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ நம்ம அந்த அனாட்டமி
பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. அதாவது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் எப்படி டெவலப் ஆகும், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபாசில் ஃபியூல்ஸ், இந்த இடத்துல வந்து ஃபாசில்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு எவிடன்சஸாக இருக்கும்னு படித்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன் அப்படின்றதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ் அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜியில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், ஓகே, இதெல்லாம் கொஸ்டினாக கேட்கலாம். ஐ வில் கிவ் யூ 5 minutes. ஓகே, ரீட் அவுட் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த டாபிக், ஓகே, எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன் சொல்லியிருக்கேன்ல, இதை படிச்சு முடிங்க. எஸ்பெஷலி எனக்கு அனலகஸ் ஆர்கன்ஸ்னா என்ன, அது எந்த எவல்யூஷனை கொடுக்கும், ஹோமோலகஸ் ஆர்கன்ஸ்னா என்ன, அது எந்த எவல்யூஷனை கொடுக்கும், இந்த பாயிண்ட்ஸ் சொல்லணும். ஓகே, 5 minutes எடுத்துக்கோங்க, ப்ரிப்பேர்.
ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? Sir. Yes, sir. Sir. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு கான்செப்சுவல் டாபிக். இப்போ அடுத்து வந்து ஒரு அனதர் எவிடன்ஸ் பார்க்க போறோம். நேச்சுரல் செலெக்ஷனுக்கான ஒரு எவல்யூஷன். இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நான் முதல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கலாம். இப்போ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரா, அதாவது இங்கிலாந்து மாதிரியான ஒரு கண்ட்ரியில அப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதுவுமே வரல. அந்த நேரத்துல பொல்யூஷன் ஃப்ரீ. அப்போ பொல்யூஷன் இல்லாத இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கானிசம்ஸ் அப்படின்றதுல லைக்கன்ஸும் ஒண்ணு. ஸோ லைக்கன்ஸ் வந்து நல்ல ஈஸியா வந்து ஃப்ளோரிஷ் ஆகும் பொதுவா அந்த மாதிரி பொல்யூஷன் இல்லாத இடத்துல. பட் பொல்யூஷன் இல்லாதப்போ லைக்கன்ஸ்க்கும் அங்க இருக்க மோத் ஸ்பீசஸ்க்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் மினிட். Shall we see the video? Listen. ஓகே. இப்போ இமேஜில் வந்து உங்களுடைய டிஸ்பிளேல ஒரு சில பிளான்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில மோத் ஸ்பீசிஸை பற்றி கொடுத்துருக்காங்க. தெரியுதா அது? சரி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த ஒயிட் மோத்ஸ் அப்படின்றது their numbers, okay, their numbers are higher during industrial before industrial era. Okay, industries வராதப்போ environmental conditions pollution கிடையாது. அப்போ ஒயிட் கலர் மோத்ஸ் உடைய நம்பர்ஸ் அதிகமா இருந்துச்சு. சார் எப்படி சார் இருக்கும்னா பிளான்ஸ் மேல. ஓகே, இப்போ நீங்க இந்த டயக்ராமை பார்க்கும்போது யூ கேன் ரியலைஸ் தட். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதுல இந்த டயக்ராம்ல நீங்க பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒயிட் கலர். ஓகே, ஸோ இதுல நல்லா பாருங்க, அந்த ஒயிட் மோத்ஸ் வந்து ஆன் தி பார்க், பிளான்ட் பார்க். ஸோ அந்த லைக்கன்ஸ் இருக்கும்போது, அந்த பார்க்கு சுற்றி லைக்கன்ஸ் இருக்கும்போது அந்த ஒயிட் மோத்ஸ் அது மேலே போயிட்டு கவர் ஆயிடும். அப்போ தன்னுடைய ப்ரிடேட்டரால் அதை ஐடென்டிஃபையே ஆக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சிமிலரா இருக்கும் லைக்கன்ஸ். அந்த மரப்பட்டை பார்க் மேல இருக்கக்கூடிய லைக்கன்ஸும் அங்க இருக்கக்கூடிய மோத்ஸும் தெரியவே தெரியாது, அது டிஃப்ரென்ஸே தெரியாது. ஏன்னா அந்த அடாப்டேஷன் அப்படின்றது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆயிருக்கு. இது வந்து நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு காரணத்தோடு நம்ம சொல்றோம். இப்போ ஆஃப்டர் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரா டெவலப் ஆனப்போ பொல்யூஷன் அதிகமாகுது. அதனால ஒயிட் லைக்கன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுது. ஏன்னா லைக்கன்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ். ஸோ இப்போ அந்த இடத்துல அது ரொம்ப அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது அது அங்கே வாழாது பொதுவாக. அப்போ நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிடும் இல்லையா? அப்போ இப்போ இண்டஸ்ட்ரியல் ஈரா வரப்போ ஒயிட் மோத்ஸை விட பிளாக் மோத்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ரௌன் மோத்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஏன்னா அந்த பார்க்கும் அந்த மோத் ஸ்பீசஸும் ஒரே கலர்ல இருக்கும். இப்போ ஒயிட் பேக்ரவுண்ட்ல அந்த டார்க் மோத்ஸ் வந்து ஈஸியாக தெரியும். இப்போ அதனுடைய நம்பர்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இல்லாமல் இருக்கும். இப்போ ஒயிட் மோத்ஸ் வந்து ப்ரௌன் பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது தன்னுடைய ப்ரிடேட்டர்ஸால ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ கண்டிஷன்ஸ் மாறும்போது நேச்சுரல் செலெக்ஷன் மாறுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஆர்கானிசம் தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த வீடியோ பிளே பண்றேன், நல்லா கேளு.
சார் எஸ் சார் வீடியோல சவுண்ட் கேட்கல சொல்லுங்க. சவுண்ட் வேணாங்க, நீங்க அத இமேஜ் மட்டும் பாருங்க. சவுண்ட்னா நான் சொல்லிட்டேனே. ஸோ இண்டஸ்ட்ரியல் எவல்யூஷன் நடக்கும்போது நிறைய பொல்யூஷன் ஆகுது. அந்த பொல்யூஷனால் என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, லைக்கன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகுது இல்லையா? ஏன்னா அதிகமான பொல்யூஷன் லைக்கன்ஸை வந்து வளர விடாது. ஸோ லைக்கன்ஸ் எல்லாம் இறந்து போகும்போது அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படின்றது இல்லாமல் போயிடும். லைக்கன்ஸ் எல்லாம் இறந்து போனப்போ ஒயிட் மோத்ஸை விட பிளாக் மோத்ஸுடைய நம்பர்ஸ் அதிகமாகும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பிளான்ஸ் they turn into black. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இந்த பிளாக் பேக்ரவுண்டில் பிளாக் மோத்ஸ் they easily hide themselves. இப்போ ஒயிட் மோத்ஸ் வந்து கிளியரா தெரியும் பாருங்க. இப்போ ப்ரிடேட்டருக்கு எது ஈஸியாக கண்ணுக்கு தெரியும்? இப்போ இந்த இடத்துல ஒயிட் மோத்ஸ் நம்பர் தான் தெரியும். ஸோ தே ஸ்டார்ட் ஈட்டிங் ஒயிட் மோத்ஸ். ஸோ அப்போ அதனுடைய நம்பர்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா தே டிஸ்ட்ராய். ஸோ இப்படித்தான் வந்து ஒவ்வொரு டைம் பீரியட்லையும் அந்த எவல்யூஷன் அப்படின்றது சேஞ்ச் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அது சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கோம். புரியுதா? கிளியர்? எஸ் சார். ஓகே ஓகே குட். நம்ம இப்போ இதுவரையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எவல்யூஷன் அப்படின்ற லெசன்ல ஒரு சில டாபிக்ஸ் இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஓகே, அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துச்சோம். அதுக்கப்புறம் எவல்யூஷன் லைஃப் ஃபார்ம் ஏ தியரி. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன், இதை பார்த்துட்டோம். அண்ட் இப்போ ஃபைனலாக இதில் அந்த எவிடன்சஸில் சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே ரைட். ஸோ இப்போ இதில் அடுத்து வாட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன், இது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுறது கேட்குதா? Yes, sir. Any doubts? No, sir. Okay. Okay. சரி, எந்த டவுட் இல்லைன்னா நம்ம இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே? Yes, sir. ஓகே. Yes, Thank sir. you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. சார் எஸ், சொல்லுங்க. அந்த எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் மட்டும் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சார்? எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்மா? எஸ் சார். இது அந்த மோத் ஸ்பீசிஸ் சொல்றீங்களா? நோ சார், அந்த சார்லஸ் டார்வின் தியரி சொன்னீங்க சார். அது சிம்பிளுங்க. அது என்னன்னா, டார்வின் வந்து எப்படி லைஃப் ஃபார்ம் ஆனதுன்னு கேட்டால் எல்லாரும் சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் நம்பலை. ஸோ நான் நேர்லேயே பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதுக்காக ஓஏஜ் போகிறார், கடல் பயணம் போகிறார். அப்படி போகும்போது நிறைய இடத்துல கலஃபாகஸ் ஐலாண்டு ஒன்று ஒரு ஐலாண்டை பார்க்குறாரு. அந்த ஐலாண்டில் தான் போயிட்டு அவர் வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்கை பண்ணுறாரு. அந்த ரிசர்ச் ஒர்க்கினுடைய எண்டில் அவர் என்ன அனலைஸ் பண்ணுறாருன்னா, ஓகே, ஒரு சில ஆர்கானிசம்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ், அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாரு. இதை அவர் சொன்னதோடு இல்லாமல் இதுக்கு காரணம் அன்னைக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தொடர்ந்து எவால்வ் ஆயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா அந்த ஆர்கானிசம்க்கு ஒரு ஃபிட்னஸ் வேணும். ஃபிட்னஸ்னா வாழ்ற தகுதி, அது வந்து ரீப்ரொடக்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காம அதே ஆர்கானிசம் கண்டினியூஸா எக்ஸிஸ்ட் ஆக முடியாது.
அப்போ கண்டினியூஸ் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்னா அந்த இடத்த அது அடாப்ட் பண்ணி வாழணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி வாழணும். அதை தான் இந்த இடத்துல நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. கிளியர்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் எஸ் எஸ். ஒன்றும் இல்லை சார், போன வாட்டி ஒரு பயாலஜி எக்ஸாம் எழுதணும்ல சார், ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி சார். சொல்லுங்க. அதுல சார், அதுல சில கொஸ்டின் கொஞ்சம் டவுட் இருக்கு சார். எதுனா இன்டர்நெட்ல வேற ஆன்சர் காமிக்குது, எரிட்டலோட ஆன்சரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அது நீங்க எந்த லெசன் சொல்றீங்கப்பா? ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த லெசன் சார். அந்த ஓகே. நீங்க வந்து நான் ரிப்போர்ட் ஆன்சர் கூட கொடுத்தேன், அப்புறமா ஒரு சேஞ்சும் தெரியல. அதான் சும்மா அது கேட்கணும். இல்ல, நமக்கு வந்து ரேண்டமா சில கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி இதாகலாம். பட் நம்ம பார்க்கலாம், கீஸ் வந்து நமக்கு இருக்கும் கரெக்டாக, நம்ம தான் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் என்ன செக் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, என்ன கொஸ்டின் சொல்கிறீங்கன்னு தெரியல. முடிஞ்ச நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்பிளே பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகே, என்ன கொஸ்டின் நம்பர் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நம்ம அந்த கொஸ்டின்ஸ் என்ன எடுத்துன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஓகே சார். ஓகே சார், கொஸ்டின் நம்பர் மட்டும் சொல்லுங்க. அண்ட் ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. Any other doubts? Students? No, sir. No, sir. Okay. Then we will wind up the class. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you.